ரீல்ஸ் பண்ணால் தான் யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணால் அதுக்கப்புறம் மதிப்பீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்காக என்னால் பார்த்து ஏற்று லைக் போடுங்க. இப்போ இந்த பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி. கம்மிங் 31st ரிலீஸ் ஆகிற படம் பேர் தான் தரணும். இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக என் ஃப்ரெண்ட் இன்ஸ்டா செலிபிரிட்டி நல்லா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அவனுங்களை ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தா நாங்களும் அப்படியே ஒன்றா போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட் எல்லா ஃபோட்டோ வாங்கி வச்சு பேனர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். படம் ஸ்டார்ட் ஆச்சு, நான் உள்ளே போய் பார்த்தோம். படம் பார்க்கும்போது வேலையிலேருந்து ஸ்டார்டிங் ஃபைட் சீன்லாம் சாமியாக இருந்தது. அப்படியே லவ் சீன் எல்லாமே மிங்கலாகி வந்து அந்த டைமில் கடைசியில் பார்த்தா படம் த்ரில்லர் படம் ஆக்கிட்டாங்க. வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட்லாம் எதிர்பார்ப்பீங்க. வேறு லெவலில் ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். படத்துக்கு அந்த இடத்துல ஹீரோயின் இல்லைனால அவங்க பேனர் கிட்டே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் 2 பேர் நின்றாங்க. 2 பேரும் பண்ணாங்க. இவங்க பண்ண அட்டத்தில் பேனர் வாயிருந்தா கால் கை இருந்தால் ஓடியே போயிட்டு கால்த்துட்டு அந்த அளவுக்கு பேனர் இது பண்ணியிருந்தாங்க. பேனர் கிட்ட ஃபோட்டோ இருந்தாங்களுக்கு வைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் உட்காந்து ஒரு பேசிட்டு இருக்காது. தர்மான சைடில் உட்காந்துட்டு நான் நீ பேசுறது பெருசா நான் பேசுறது பெருசா யார் பேசுனா அடிச்சு காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க பேசுறதை பார்த்தா மாதிரி ஆல்ரெடி 11 ஆச்சு. இப்போ எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு மாதிரி யோசனை உட்கார சொன்னாமன்னு சைடில். அதுக்கப்புறம் இவங்க சரி ஓகே இவங்க தான் ஏதோ கதையை கண்டுபிடிச்ச மாதிரி அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்படியோ பேசி முடிச்சிட்டாங்க. வந்து அதிகம் மைக்கை என்கிட்ட கொடுத்துறாங்க பேசுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஒன்றுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கணும், அதே தான் அப்பயும் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் பாய் டாட்டா.